ஆதி பாரதி சீரியலில் வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். செம எமோஷனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. ஆதி வந்து தன்னோட கையை வந்து மனசில் வச்சுக்கிட்டு வேண்டிகிட்டு இருக்காப்புல. என் மனசு வந்து நிச்சயமாக சொல்கிறது பொய்யே ஆகாது, நிச்சயமாக என்னோடய இன்ஸ்டன்ட் கரெக்டாக இருந்தால் தமிழ் வந்து நிச்சயமாக ஸ்கூலில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட சொல்லி கதவெல்லாம் திறக்க சொல்கிறாங்க. செக்யூரிட்டி வந்து அதெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்கிறது முதல்ல செய்யுங்க, நாங்கள் வெளியில் எல்லா இடத்துலையும் தேட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா வேறு வழி இல்லாமல் செக்யூரிட்டி சமாதானப்படுத்தி அப்புறம் கதவெல்லாம் ஒவ்வொரு ரூமாக திறந்து பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்தா திடீர்னு வந்து ஒரு ரூமில் வந்து மயங்கி கிடக்காங்க நம்ம தமிழ். என்னமோ இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து ஓடி வராங்க. அதே சமயத்தில் காரில் எடுத்து தமிழை வந்து அழைச்சிட்டு வந்தோன்னு டாக்டர் இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு வந்து மயங்கி விழுந்துருச்சு, என்னாச்சு எதுன்னு தெரியல, முதல்ல காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க. சேர்த்ததுக்கப்புறமேட்டுக்கு பாரதிக்கு ஃபோனை போடுறாங்க. பாரதிக்கு ஃபோனை போட்டு, பாரதி இந்த மாதிரி தமிழ் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ரூமில் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருந்தா, நான் வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி அவளை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டேன். முதல்ல வந்து நீங்கள் வந்து எல்லோரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, தமிழுக்கு என்னாச்சு, இப்போ நல்லா இருக்காளா அப்படின்னா, என்னன்னு தெரியல, அவள் ரொம்ப மயக்கம் போட்டு கிடந்திருந்தா, கொஞ்சம் கான்சியஸ் வந்து கம்மியாக இருக்குது, அதனால தான் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், ஐசியூவில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப பதற்றதான் ஆகிட்டாங்க நம்ம பாரதி. நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து ஓடி வராங்க. மொத்த குடும்பத்தில் ரத்னம் இல்லை எல்லாம் தெரிஞ்சு, ஐயோ என்னாச்சு என் பேத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஆதி வந்தோடனே எல்லாம் என்னாச்சு ஆதி அப்படின்னோடனே, ஸ்கூலில் ஒரு ரூமில் வந்து தனியாக இருந்து மயக்கம் போட்டு விழுந்துருக்கா, வந்து நான் நல்ல வேளை போய் பார்த்துட்டேன், எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, எல்லா இடமும் வெளியில் தேடிட்டோம், அப்போ உள்ளே தான் இருக்கும்னு தெரிஞ்சு தான் நான் வந்து பார்த்த உடனே வந்து அழைச்சிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னோடனே, சரி டாக்டர் என்ன சொன்னாங்க தெரில, இன்னும் நானும் அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னொன்னே டாக்டர் வந்து வெளில வராங்க. யாரும் பதட்டப்படாதீங்க, ஆதி வந்து சரியான நேரத்தில் வந்து குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துட்டாங்க, அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லிட முடியாது, தமிழ் கொஞ்சம் வந்து பிரச்சனையில் தான் இருக்காங்க, அவங்க வந்து இன்னும் வந்து கண்ணு முழிக்கலை, அது முழிக்கிறதுக்கு ஒரு 24 மணி நேரம் ஆகும், அப்படி என்ன பிரச்சனை டாக்டர் அப்படின்னு எல்லோரும் கேட்டோன்னே, இல்லை அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்ததுக்கான காரணம் வந்து ஏதோ ஒரு விஷவாயு வந்து லேசாக சுவாசிச்சிருக்காங்க, அதனால தான் வந்து லங்ஸ்குள்ளே போனதுனால மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் தாமதிச்சிருந்தால் கூட ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும், பரவாயில்ல அது வரைக்கும் நல்ல விஷயந்தான் நடந்திருக்கு, இதுக்கு மேலே வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல, யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. தமிழ் வந்து உள்ளே வந்து இருக்கிறதுனால ஆதி பார்க்க முடியாது, அதனால் ஃபஸ்ட்டு பாரதி தான் பார்க்கணும். அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து ரத்னம் வந்து எல்லாரையும் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பாரதி தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆதி போய் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க, தமிழுக்கு வந்து எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஆண்டவா, நீ தான் காப்பாற்றணும்னு பாரதி உடஞ்சி போய் அழுகுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.